தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மீட்பரின் சத்தம். ஏசாயா 41:14. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நமது மீட்பர் கூறும் வார்த்தைகள் நமது மனதுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிப்பதோடு அல்லது கேட்பதோடு விட்டுவிடாமல் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். ஆண்டவரின் கையை பிடித்து கொண்டு அவரோடு நடப்பது போல் தோன்றுகிறதல்லவா? நமது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை பலப்படுத்துவது போல தோன்றுகிறதல்லவா? தாவீது அரசர் கூறும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியரே, எனக்கு துணையாக யாருமே இல்லை. எல்லாரும் எனக்கு எதிராகவே இருக்கிறார்கள். இயற்கை கூட எனக்கு எதிராக செயல்படுகிறது போல தோன்றுகிறது என்று புலம்புகிற உங்களை பார்த்து அருள்நாதர் இயேசு கூறுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது நம்மை உருவாக்கி கரங்களில் வரைந்து வைத்த மீட்பரின் சத்தமாக உள்ளது. இயேசு தம்முடைய சீஷர்களிடம், நான் கொஞ்ச நேரம் தனித்து ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போங்கள் என்றார். இயேசு படவில் இல்லை, படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலையினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டபோது ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுரு காற்றையும் அலையையும் கண்டபோது பயந்து அலறுகிறான். ஆனால் இயேசுவை எப்போது அவன் பார்த்தானோ அப்போதே பயம் இல்லாமல் மீட்பரிடம் சேர்க்கப்படுகிறான். நாமும் பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்தால் துணையாளரை காண முடியாது. எப்போது கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறோமோ அப்போது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற மீட்பரின் மார்பில் சாய முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.